ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் படி நமது பெயர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாம் புதியதாக உரிய படிவத்தில் எழுதிக் கொடுத்தால்தான் நமது பெயர் பட்டியலில் சேர்க்கப்படும். ஆகவே நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களை உரிய விண்ணப்பங்களை நிரப்பி பெயர்களை சேர்க்க வேண்டும். அரசு தரும் படிவத்தை பாக அலுவலர்கள், அதாவது பிஎல்ஓ, வீடு வீடாக அந்த படிவத்தை கொண்டு வருவார்கள். அந்த படிவத்தில் 2024 எம்பி தேர்தலில் நமது வாக்களித்த பாகத்தில் நமது பெயர், முகவரி, போட்டோ ஆகிய விவரங்கள் அந்த படிவத்தில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். நாம் அதை பெற்று அதில் இப்போது உள்ள புகைப்படத்தையும் நமது ஆதார் அட்டை ஜெராக்ஸையும் இணைத்து வழங்க வேண்டும். புதிய ஓட்டு, அதாவது 11/2026 இல் 18 வயது முடியும் புதிய வாக்காளர்களை சேர்த்திட மற்றும் பழைய ஓட்டுகளையும் சேர்த்திட என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி படிவம் உள்ளது. அதை பெற்று பதிவு செய்தால்தான் நமக்கு ஓட்டுரிமை கிடைக்கும், ஓட்டு போட முடியும். எனவே யாரும் அலட்சியமாக இருந்து விடாமல் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பதிவு செய்தால்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வழக்கறிஞர் துறை